ஹாய் எவ்ரி ஒன். ஒரு ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அந்த கம்பெனிக்கு போய் சேரும். அதே நீங்கள் வந்து ஒரு கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. கோல்டு பேஸ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்டு பேஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எங்கே போகுது? உண்மையாகவே அதுக்கு பின்னாடி கோல்டு இருக்கா? இதை பற்றி நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அப்படி இதை பற்றி எதுவும் தெரியாதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கோல்டு இடிஎஃப் கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஹலோ பாஸ், வெயிட். கோல்டு டிடிஎஃப்னால என்னன்னு எனக்கு தெரியாது. கோல்டு டிடிஎஃப் பற்றி முதல்ல சொல்கிறீங்களா? சரி, அப்போ நான் வந்து கோல்டு இடிஎஃப் பற்றி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஜுவல்லரி ஷாப்பில் போய் ஜுவல்லரி வாங்கலாம், இல்லைனா கோல்டு காயின் வாங்கலாம், இல்லைனா கோல்டு பார் கூட வாங்கலாம். ஸோ அப்போ இதிலெல்லாம் நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்? மேக்கிங் சார்ஜஸ்ஸு, வேஸ்டேஜ், ஸோ அதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் கட் ஆகலாம். நம்மளோட அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கட் ஆகும். அப்புறம் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஒரு லாக்கர் ரெடி பண்ணணும், இல்லைனா பேங்க் லாக்கருக்கு போகணும், திருட்டு பயம் கூட இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த கோல்டுலேயே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து கோல்டு இடிஎஃப் அப்படின்ற ஒன்றையும் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ கோல்டு இடிஎஃப்னால் வந்து எப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டு, ஒரு ரியல் கோல்டோட விலை என்னவோ அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஸோ அதுதான் வந்து கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாங்குகிற ஒவ்வொரு கோல்டு இடிஎஃபோட யூனிட் வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்கல, ஒரு கோல்டு காயின் வாங்கல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோல்டு ப்ரைஸை ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதனால தான் வந்து கோல்டு ரேட் ஏறிச்சுன்னா கோல்டு இடிஎஃபோட ரேட்டும் ஏறும், கோல்டு ரேட் இறங்கும்போது கோல்டு இடிஎஃபோட ரேட்டும் இறங்கும். புரிஞ்சுதா? சரி, இதெல்லாம் புரிஞ்சுது. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி. நம்ம கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப்போ யாருக்கு போகுது? இப்போது இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன். அதுக்கு நீ ஆன்சர் பண்ணு, நான் இதை கண்டிப்பாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சூனாப்பா நாக்கிட்டே கேள்வியா? சரி கேளுங்க பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணம் யாருக்கு போகுது? இது என்ன பாஸ் கேள்வி? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் எல்லாமே அந்த கம்பெனிக்கு தான் போய் சேரும். எந்த கம்பெனி பேரில் நம்ம போடுறோமோ அந்த கம்பெனிக்கு போய் சேரும். அதுதான் இல்லை. இப்போது ஐபிஓவில் நீ இன்வெஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஐபிஓ வரும்போது அப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட் மட்டும்தான் அந்த கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் போகும். லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீ பை பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் யாராவது ஒருத்தர் செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட் போகும். ஸோ இப்படி தான் வந்து இந்த பை செல்லிங் கான்செப்டே ஒர்க் ஆகும். ஸோ சேம் நீ வந்து கோல்டு இடிஎஃப்பில் பை பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டும் யாராவது கோல்டு இடிஎஃப் செல் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தான் அப்போ போகும். சரி, இப்போது ஐபிஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை வந்து அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கூட பைஸ் எல்லாம் பண்ணுறோம், ஒரு கம்பெனியில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனின்ற ஒன்று ரியலாக இருக்கும், அது வந்து ஒர்க் ஆகும், அதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும், எல்லாமே ஓகே. ஸோ அப்போ கோல்டு இடிஎஃப்ல வந்து நம்ம அப்படி பண்ணும்போது அப்போ உண்மையாகவே அந்த கோல்டு வந்து இருக்காதா? இப்போ தான் நம்ம வந்து கான்செப்ட்குள்ளேயே என்ட்ரு ஆகிறோம். ஸோ கோல்டு இடிஎஃப் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு ஃபண்டு. சரியா? அந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கம்பெனிஸ் இருப்பாங்க. நிறைய இடிஎஃப் இருக்குது. ஸோ ஒரு இடிஎஃப்க்கும் ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொல்லுவாங்க, அந்த கம்பெனிஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ரியலாகவே கோல்டு வாங்கி வச்சு நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 10,000 ருபீஸுக்கு, நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 10,000 வச்சுக்கிறேன். ஸோ 10,000 ருபீஸுக்கு ஒரு கோல்டு வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து 100 ருபீஸாக ஒரு யூனிட்டை வந்து பிரிச்சிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ 100 × 100னா 10,000 வரும். ஸோ 100 யூனிட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மள மாதிரி ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த 100 யூனிட்ஸ்க்கே 100 ருபீஸ்க்கு ஒரு யூனிட் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஏஎம்சின்ற ஒரு கம்பெனி வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் சொன்னீங்க நம்ம பை பண்ணும்போது நம்ம போடுற அந்த அமௌண்ட் வந்து ஒரு செல்லருக்கு தான் போய் சேரும். அப்போ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது இங்கே ஏஎம்சி கம்பெனியில் மட்டும் எப்படி கோல்டு வாங்க முடியும்? நான் வாங்க போகிற கோல்டு இடிஎஃப் வந்து இன்னொரு செல்லருக்கு தானே அந்த காசு போகும். கரெக்டு. இப்போது இந்த ஏஎம்சின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்பெனியோட பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து டைப்பில் இருப்பாங்க. அதாவது பெரிய இன்ஸ்டியூஷன்னால் பேங்க்காகவும் இருக்கலாம், இல்லை பெரிய ஃபினான்ஸ் கம்பெனியாகவும் இருக்கலாம், பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட நிறைய கோல்டு ஃபிசிக்கலாகவே இருக்கும். ஸோ அப்போ அந்த கோல்டெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏஎம்சி கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஏஎம்சி என்ன பண்ணும் அப்படின்னா யூனிட்ஸாக பிரித்து நம்மள மாதிரி பப்ளிக் கிட்ட டிமேட் மூலயமா செல் பண்ணிடும்.
ஸோ முதல்ல பண்ணும்போது அந்த காசை வந்து அந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் யாரெல்லாம் கோல்டை வந்து ஏஎம்சி கிட்ட கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட அந்த அமௌண்ட் போய் சேர்ந்துடும். ஸோ இங்கே வந்து ஏஎம்சியோட வேலை என்ன அப்படின்னா வந்து ஒரு ட்ரஸ்டியாக இருந்து கோல்டெல்லாம் ஒரு லாக்கரில் வச்சா எப்படி நம்ம வந்து சேஃபாக இருக்கும், அதே மாதிரி அவங்க வந்து சேஃபாக வச்சுப்பாங்க. நம்ம வந்து ETF அப்படின்ற அந்த ஃபண்டு மூலியமாக வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் கோல்டாக வாங்காமல். ஸோ இதுதான் வந்து இந்த ETF கான்செப்ட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. சரி, இந்த மாதிரி ஏஎம்சி பண்ணுறதுனால அந்த ஏஎம்சி கம்பெனிக்கு ப்ராஃபிட் எப்படி வரும்? அவங்களுக்கு என்ன இதில் லாபம்? பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற கோல்டாக ஏஎம்சிகிட்ட கொடுத்துட்றாங்க. ஏஎம்சி நம்மக்கிட்ட கொடுத்து காசை வாங்கி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஏஎம்சிக்கு இதில் எப்படி லாபம் வரும்? இப்போ ஏஎம்சி எப்படி இதில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க் லாக்கரில் எப்படி நம்ம வந்து கோல்டை வைக்கும்போது ரெண்ட் பே பண்ணுறோமோ அதே மாதிரி ஏஎம்சியும் வருஷத்துக்கு ஒருக்க மேனேஜ்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்ற பேரில் ஒரு மினிமலாக ஒரு பர்சன்டேஜ் வந்து ஃபீஸாக வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அது வந்து நம்மளோட அந்த இடிஎஃபோட ப்ரைஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இருந்தே அது வந்து டிடெக்ட் ஆயிரும். ஸோ வருஷத்துக்கு ஒருக்க அப்படின்றம்போது கோல்டு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால அது ரொம்ப மினிமலாக தான் நமக்கு தெரியும், மேஜர் டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. ஸோ இப்படி தான் ஏஎம்சி இதில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஓகே பாஸ், எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வியூவர்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டிட்டு இந்த வீடியோவும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸும் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.